Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 3rd chapter number playல exercise number 3.11 பண்ண போறோம். 3.11ல நம்ம simple estimation பத்தி படிக்க போறோம். Estimationனா ஒரு தோராயமா ஒரு விஷயத்தை வந்து நம்ம calculate பண்ணி சொல்றது. இப்போ 3.11 ஃபுல்லா நமக்கு இது estimation தான் பண்ண போறோம். And இதுக்கான ஒரு few example இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க just இது go through பண்ணி பாருங்க. ரொம்ப simple concept தான். இப்போ 3.11ல first sum figure it out. We shall do some simple estimates. It is a fun exercise and you may find it assuming to know the various numbers around us. Remember, we are not interested in the exact numbers for the following questions. Share your methods of estimation with the class. இப்போ இங்க below வந்து few questions கொடுத்திருக்காங்க. இது வந்து exactா இருக்கணும் ஆன்சர்ன்றது அவசியம் கிடையாது. Just estimation. Estimation என்ன? ஒரு தோராயமா approximate ஒரு ஆவரேஜா நம்ம ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்றது ஒரு ஆன்சரை சொல்றது. இப்போ ஃபர்ஸ்ட் A question, from the place you are sitting to the classroom door. இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்து ஏதாவது பிளேஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க, அங்க இருந்து கிளாஸ் ரூம் டோர் வரைக்கும் ரீச் பண்றதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து போவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஐதர் கிரவுண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா லேப்ல இருக்கலாம், இல்ல பக்கத்து கிளாஸ் ரூம்ல இருக்கலாம். ஸோ எனி டிஸ்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா அங்கேருந்து எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும்? ஒரு அப்ராக்சிமேட் ஸ்டெப்ஸ். நான் வந்து அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டெப்ஸ் போடலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு 100 ஸ்டெப்ஸ். அந்த மாதிரி யூ கேன் ஆட் ஆன் த ஸ்டெப்ஸ். இப்போ பி கொஸ்டின், across the school ground from start to end. இப்போ ஸ்கூல் கிரவுண்டோட ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் போறீங்க, அப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் கிரவுண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we can put extra step 700 ஸ்டெப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சி கொஸ்டின், from your classroom door to the school gate. இப்போ உங்க கிளாஸ் ரூம்ல இருந்து ஸ்கூல் கேட் வரைக்கும் போறீங்க. சப்போஸ் ஸ்கூல் பெல் ரேங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஸ்கூல் கேட் போவீங்க இல்லையா, அப்போ அந்த எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிளாஸ் ரூம் டு ஸ்கூல் கேட்னா ஒரு ஆவரேஜா ஒரு 80 ஸ்டெப்ஸ் நம்ம போட்டுக்கலாம். டி கொஸ்டின், ஃப்ரம் யோர் ஸ்கூல் டு யோர் ஹோம். ஸ்கூல்ல இருந்து ஹோம் போறீங்க, வீட்டுக்கு போறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து வாக்கிங் பை ஃபுட்ல போவாங்க, நிறைய பேர் பைக்கோ கார்ல போவாங்க. பட் இது வந்து பை ஃபுட் கவுண்ட் தான் கேட்குறாங்க, ஏன்னா இங்க வந்து வாக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூல்ல இருந்து வீடுனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு 2000 ஸ்டெப்ஸ் போட்டுக்கலாம். Second sum, number of times you blink your eyes or number of breaths you take in a minute, in an hour, in a day. இப்போ நம்ம எத்தனை தடவை வந்து per minuteக்கு வந்து கண்ணை சிமிட்டுறோம், அதே மாதிரி per minuteக்கு வந்து எத்தனை breaths எடுக்கிறோம். அது சேம் திங் வந்து an hour and a dayக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து per minuteக்கு if I blink my eyes for 12 times, அப்போ breathe வந்து per minute நம்ம எத்தனை breath எடுக்கிறோம்? 18 breaths எடுத்துக்கிறோம் per minuteக்கு. இப்போ நான் per minuteக்கு பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் வந்து ஐ பிளிங்க்ஸ் பண்றேன். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு ஆகும்? அப்போ 12 into 60. 6 2s are 12, balance 1, 6 1s are 6, 7. 720 டைம்ஸ் நான் வந்து per ஹவருக்கு blink பண்ணுவேன். இப்போ breathe பார்த்தீங்கன்னா நான் per minuteக்கு வந்து 18 டைம்ஸ் breathe பண்றேன். 1 ஹவருக்குன்னா 18 into 60. 6 8s are 48, 4, 6 1s are 6, 10. 1080 டைம்ஸ் வந்து நான் பிரீத் எடுப்பேன் 1 ஹவருக்கு. அப்போ டோட்டலா 1 டேக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க? சேம் திங் தான். இப்போ 1 ஹவருக்கு வந்து நமக்கு இந்த கால்குலேஷன் வந்தது இல்லையா, இப்போ இந்த வேல்யூவோட நம்ம 24 மல்டிப்ளை பண்ணா we get the answer. இப்போ 720 into 24 நம்ம சால்வ் பண்ணோம்னா 17,280 வரும். ஓகே, அப்போ பர் டேக்கு நம்ம ஐஸ் பிளிங்க் பண்றது பாத்தீங்கன்னா 17,280 டைம்ஸ் நம்ம பிளிங்க் பண்றோம். அப்போ பிரீத் எத்தனை எடுத்திருக்கோம்? இங்கே நான் போடுறேன் 1080 into 24. இது சால்வ் பண்ணா we get the number 25,920. அப்போ பிரீத் பாத்தீங்கன்னா 25,920 டைம்ஸ் நம்ம பிரீத் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். உங்க ஃப்ரெண்டோட ஆன்சர் உங்க ஆன்சர் வந்து டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ எக்ஸாக்டா வரணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லா எஸ்டிமேஷன் தான். இப்போ தேர்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் சம் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் யூ தட் ஆர் a few thousand in number, more than 10,000 in number. இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்துட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட நேம் மென்ஷன் பண்ணணும். அதோட கவுண்டிங் பாத்தீங்கன்னா ஒன்னு தௌசண்ட்ஸ்க்கு மேல இருக்கணும், அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா more than 10,000 கவுண்டிங்ல இருக்கணும். 1000க்கு மேல ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம கிரெயின்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரீ லீவ்ஸ் போடலாம். ஒரு ட்ரீல பாத்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து more than 1000 தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹேர்,
hair பாத்தீங்கன்னா அதுவும் வந்து more than 1000 தான் இருக்கும். We cannot count it, but it's more than 1000 வரும். இப்போ நம்ம B யோட ஆன்சர் வந்து சேம் நம்ம grains எழுதிக்கலாம். ஏன்னா grains-உம் பாத்தீங்கன்னா more than 10,000 இருக்கும். And again leaves எழுதிக்கலாம். Same example நம்ம இங்க எழுதிக்கலாம். And next பாத்தீங்கன்னா we can put words in a book. More than 10,000 இருக்கும். இப்போ நான் Aக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். saree weaving. So இப்போ நம்ம sareesல பாத்தீங்கன்னா அந்த threads saree கிடையாது any cloth பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு single threadல தான் weave பண்றாங்க. So அந்த thread பாத்தீங்கன்னா it more than 1000 countingல வரும். இப்போ 3.11ல வந்து second sum estimate the answer. Try to guess within 30 seconds. Check your guess with your friends. Number of words in your max textbook. More than 5,000, less than 5,000. இப்போ நம்ம இங்க படிச்சிட்டு இருக்க max book இருக்கு இல்லையா அதோட words கேட்டிருக்காங்க. More than 5,000 இருக்குமா இல்ல less than 5,000 இருக்குமா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா more than 5,000 இருக்கும். இது வந்து just estimation தான். நீங்க கொஞ்சம் logically ஆன்சர் கொடுத்தாலே போதும். Second sum, number of students in your school who travel to school by bus. இப்போ பஸ்ல போற பசங்க உங்க ஸ்கூல்ல பஸ்ல வராங்க இல்லையா அந்த ஸ்டூடண்ட்ஸோட கவுண்டிங் கேட்டிருக்காங்க more than 200, less than 200. We can put more than 200. Third sum, Roshan wants to buy milk and 3 types of fruit to make fruit custard for 5 people. He estimates the cost to be 100. Do you agree with him? Why or why not? இப்போ ரோஷன் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்றதுக்காக எஸ்டிமேஷன் பண்றாங்க இவ்வளவு பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவுனா 100 rupees ஆகும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்றாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து கரெக்டா இருக்கா 5 பேருக்கு வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்றதுக்கு 100 rupees போதுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ரோஷன் பண்ண எஸ்டிமேஷன் வந்து கிராஸ் செக் பண்றோம் இப்போ வந்து மில்க் வந்து பெர் லிட்டர் இப்போ 5 பேருக்குன்னா கண்டிப்பா வந்து மில்க் வந்து 1 லிட்டரோ தேவைப்படும் ஸோ 1 லிட்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70 rupees அதுக்கப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 45 rupees வரும் மினிமம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து half kg வாங்கினாலும் 100 rupees வந்துடும் இப்போ டோட்டலா நம்ம ஆட் பண்ணா we get the number 215 அப்போ ரோஷன் என்ன பண்ணிருக்காங்க 100 rupees வந்தா போதும் 100 rupees இருந்தா போதும் பண்ணலாம் அப்படின்னு கெஸ் பண்ணிருக்காங்க பட் அவங்களோட கெஸ் வந்து ராங் so no Roshan estimation is wrong so minimum we need 250 rupees to make the fruit custard so budgetல பண்ணனா 100 rupeesலயே பண்ணலாம் இப்போ நான் பண்ண ஆன்சருக்கும் இல்ல நீங்க கொடுக்கிற ஆன்சர் இல்ல ஃப்ரெண்டோட ஆன்சர் எல்லாமே வந்து வேரி ஆகலாம் இது எல்லாமே வந்து எஸ்டிமேஷன் தான் எக்ஸாக்ட்டா வரணும்ன்றது அவசியம் கிடையாது fourth sum estimate the distance between Gandhinagar in Gujarat to Kohima in Nagaland hint look at the map of India to locate these cities இப்போ காந்திநகர் குஜராத்ல இருக்க காந்திநகருக்கும் அண்ட் நாகாலாண்ட்ல இருக்க கோஹிமாவோட அந்த சிட்டிஸோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க இது வந்து எஸ்டிமேஷன் தான் நமக்கு இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது பட் அவங்களே குஜராத்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேணா நீங்க மேப்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆஸ் பெர் மேப் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் 2894.4 கிலோமீட்டர் இது எஸ்டிமேஷன் தான் எக்ஸாக்டா கிடையாது பட் நான் மேப்ல இருந்தே எடுத்துட்டேன் ஸோ மைட் பி உங்க ஆன்சர் வந்து அதிகமா இருக்கலாம் இப்போ 2000 நம்ம 3000 போட்டுக்கலாம் 3000 கிலோமீட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த் சம் Sheetal is in grade 6 and she says she has spent around 13,000 hours in school till date. Do you agree with her? Why or why not? ஷீட்டல் வந்து 6th படிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா 13,000 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க பண்ண எஸ்டிமேஷன் கரெக்டா இல்லையா நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் பர் இயர் பார்த்தீங்கன்னா லீவ் எல்லாம் போக வி கெட் அப்ராக்சிமேட்லி 200 days வரும் ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பர் டே இன் ஸ்கூல் இப்போ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 7 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து ரெமிடியல் கிளாஸஸ் தான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பண்ணுவோம் பட் நான் வந்து அப்ராக்சிமேட்டா எடுத்திருக்கேன் பர் டே 7 ஹவர்ஸ்னா 200 daysக்கு எவ்வளவு வரும் hours spent in a year அப்போ 200 into 7 பண்ணணும் we get 1400 hours நம்ம ஒரு வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்றோம் ஸ்கூல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எத்தனை இயர் படிக்கிறோம் she is in grade 6th இல்லையா அப்போ எல்கேஜி யூகேஜி எல்லாம் ஆட் பண்ணோம்னா 2 years எக்ஸ்ட்ரா வருது பிளஸ் வந்து 6 years நம்ம ஆட் பண்ணா 8 years வருது மொத்தமா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர் ஸ்பெண்ட் இன் ஸ்கூல் அப் டு 6th grade ஸோ டோட்டலாக அவங்க 8 years படிச்சுட்டு இருக்காங்க அப்போ
Total 1 year kan hours 1400. அப்போ 1400 into 8 we get 11,200 hours. இப்போ as per our estimation, ஷீதலோட calculation தப்பு. So no, ஷீதல் estimation is wrong. அவங்களோட perspective இது correct. But நம்ம அதை cross check பண்ணும்போது நம்மளோட perspective வந்து தப்பா இருக்கு. So we agree with the answer no. Sixth sum. Earlier, people used to walk long distances as they had no other means of transport. Suppose you walk at your normal pace, approximately how long would it take you to go from? இப்போ பழைய காலத்து பீப்புள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எந்த பைக் கிடையாது, கார் கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. பட் அவங்க வந்து எல்லாமே வந்து பை ஃபுட் தான் போனாங்க. எங்க போனா நடந்து தான் போவாங்க. பேஸ்னா நம்ம நடக்கிற வேகம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. A sum your current location to one of your favorite places nearby. இப்போ நீங்க ஒரு லொகேஷன்ல இருக்கீங்க, அதுல இருந்து you are moving to one more location nearby. அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க நடந்து போகிறதுக்கு, நார்மல் ஸ்பீட்ல நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. எனி நம்பர் நம்ம போடலாம். டேக் a half an hour. B sum your current location to any neighboring states capital city. இப்போ வந்து நம்ம current locationல இருந்து ஏதாவது states capital, இப்போ நம்ம சென்னையில இருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம கேரளா இல்லனா நியர்பை ஆந்திரா அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு நடந்து போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இல்லையா? நம்ம சென்னையில இருந்து we are going to one more state, அதர் ஸ்டேட், கேரளா இல்ல ஆந்திரா போறோம். அப்ப கண்டிப்பா இட் வில் டேக் லாங் டேஸ். நான் இங்க வந்து அரவுண்ட் 8 to 10 days போட்டுக்கிறேன். இதே கம்மியா தான் இருக்கும், போய் பார்த்தா தான் தெரியும், நமக்கு தெரியல இல்லையா? அதனால நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கேன். See sum the southernmost point in India to the northernmost point in India. ஸோ இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல, சும்மா கேட்டிருக்காங்க, நம்மள ஒரு எஸ்டிமேஷனை சொல்லிடலாம். அரவுண்ட் ஒரு 120 days. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நினைச்ச ஆன்சரை போட்டு விடுங்க, கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி போடுங்க, அவ்வளவுதான். 7th sum make some estimation questions and challenge your classmates. இப்போ இவங்க இவ்வளோ எஸ்டிமேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபியூ கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆனுவல்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குவீங்க, எவ்வளவு மார்க் எய்ம் பண்ற, அந்த மாதிரி எஸ்டிமேஷன் கொஸ்டின் கேளுங்க. வெயிட் கேட்கலாம். ஸோ உங்களோட வெயிட் எவ்வளவு இருக்கும், ஸோ உங்க ஃப்ரெண்டோட வெயிட் கேளுங்க. அண்ட் கரெக்டா தெரியாது, பட் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம மார்க்ஸ், வெயிட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வெக்கேஷனுக்கு நீங்க எங்க பிளான் பண்றீங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவீங்க, ஸோ நீங்க போற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய எஸ்டிமேஷன் கொஸ்டின் கேளுங்க, தப்பு கிடையாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சீக்கிரம் தெரியும்னா கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எஸ்டிமேஷன் கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க விஷயம் வாங்கிக்கலாம்.